ஜனநாயகத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக பாஜக செயல்படுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவினர் தன்னை தீண்டத்தகாதவராக நடத்துவதாகவும் கார்கே கூறியதால் மாநிலங்களவையில் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தராகண்ட் மாநிலத்தில் தான் பங்கேற்ற பொதுக்கூட்ட மேடையை புனிதப்படுத்துவதாக கூறி பாஜகவினர் யாகம் நடத்தியதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். அவையில் பேசிய கார்கே, நாட்டில் தலித்துகளுக்கு இடமில்லை என்றும் மதத்தின் பெயரால் பாஜக அனைவரையும் பிரிப்பதாகவும் கூறினார். உத்தராகண்டில் தான் பேசிய மேடையை புனிதப்படுத்துவதாக கூறி பாஜகவினர் வேள்வி நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்றும் கார்கே கேள்வி எழுப்பினார். இது ஜனநாயகத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரான செயல் என்றும் பாஜக தன்னை தீண்டத்தகாதவராக நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். समस्याओं को वहां पर बताया, लेकिन मेरे स्पीच होने के बाद कल वो लोग बीजेपी के लोग सब मिलके हवन करके उस स्टेज का शुद्धिकरण करने का काम किए. ये you might have read in the newspaper. Is it the way in democracy? How you are protecting the constitution? கார்கேவின் புகாருக்கு பதிலளித்த ஒன்றிய அமைச்சர் ஜே.பி. நட்டா, இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் இதில் பாஜக உறுப்பினர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி தொடர்புடைய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கார்கே அவமதிக்கப்பட்டது நம் அனைவர் மீதான அவமதிப்பு என்று கூறியுள்ள குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் உள்ள ராம்லீலா திடலில் கடந்த 8ஆம் தேதி காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டு உரையாற்றினார். 2 நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஸ்ரீராம் சேனா என்ற இந்து அமைப்பினர் அந்த இடத்தை புனிதப்படுத்துவதாக கூறி யாகம் நடத்தியதால் சர்ச்சை எழுந்தது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.